ஹன்சிகா உனக்கு இது தேவைதான், நீ பண்ண வேலைக்கு தான் இந்த கர்ம வினை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி இதை பத்தின வீடியோ நான் சிகப்பு நாடா அப்படிங்கிற ஒரு சேனல்ல போட்டிருந்தேன். ஆனா ரொம்ப விலாவரியாலாம் பேசி போடல. ஆனா அப்போ கூட இது ரூமர் தான் அப்படின்னு சொல்லி நானே போட்டேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு டிவோர்ஸ் நடக்கும் போது இவங்களுக்கு ஆக போது நம்ம என்ன வாய் விட்டதா பழிச்சிருச்சுன்னா அதுக்காகவே நம்ம பாதி இடத்துல ரூமர்னு சொல்லி முடிச்சிருது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்த உடனே ஆனா என்ன விஜயோட நடிச்ச எல்லாருக்கும் டிவோர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு பொருளையே கிளப்பி விடுறாங்க. சமந்தா, ஹன்சிகா அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் நிறைய போயிட்டே இருக்கும். ஆனா எப்பவுமே தார்மீக கடவுளா வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் மட்டும்தான். தனுஷ் அவர்களோட யார் நடிச்சாலும் தனுஷ்க்கும் டிவோர்ஸ், அவங்க கூட நடிச்சவங்களுக்கும் டிவோர்ஸ், விஜய்க்கும் டிவோர்ஸ், விஜயோட கூட நடிச்சவங்களுக்கும் டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப மீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரி, இது என்ன அவ்வளோ ஜாலியா பேசுற அளவுக்கு இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா? உனக்கெல்லாம் சூடு சொரண மனசுல வலி இல்லையா? டிவோர்ஸ் ஆனா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. இப்போ நான் ஒரு கதையை சொன்னேன்னு வைங்களேன், அவளுக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல போட்டாலும் போடுவீங்க. ஏன்னா அவ்வளவு மரியாதையே இல்லாம நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹன்சிகாவை. அதை நினைக்கும் போது நம்ம பப்ளி பேபி நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். வாங்க வீடியோ கூட போகலாம். ஹன்சிகாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஷீ சோ கியூட், பியூட்டி, எப்போ வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் படத்துல ஓகே படத்துல எல்லாரும் எப்படி உதயநிதி ஸ்டாலின் ரியாக்ஷன் கொடுத்தாங்களோ அப்படிதான் எல்லாருமே ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமால எல்லாம் ஒளியா நடிச்சிட்டு இருந்தவங்க இவங்க மட்டும் ரொம்ப பப்ளியா வரப்ப இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும், அப்புறம் தான் சப்பி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியா சப்பியான பொண்ணுங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெண்ட் செட் பண்ணது ஹன்சிகா மட்டும்தான். இப்போ இவங்களுக்கு ஆரம்பத்துல சிம்பு அவர்களோட காதல் ஏற்பட்டாலும் சிம்பு அவர்களோட ஒரு சில விஷயங்கள் ஒத்து போல அப்படின்னா அந்த காதல்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா நயன்தாராக்கும் சிம்புக்கும் இந்த கான்ஃபிளிக்ட் விட இவங்களது பெருசா பேசப்படல. ஏன்னா இவங்க டேட்டிங் போனதே கொஞ்சம் மாசம் தான். அப்புறம் ஹன்சிகாவுக்கு வேற யாரோடய இந்த காதல் கிசுன்னு சுத்தமா வரவே இல்லை. இப்பதான் இவங்களுடைய ஃப்ரெண்ட் ரிங்கி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்களும் பார்க்க அழகாதான் இருக்கிறாங்க. இவங்களும் பெரிய இடத்து பொண்ணு தான். இவங்களுக்கும் சோஹெல் அப்படிங்கிற இன்னொருத்தவங்களுக்கும் கல்யாணம் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹன்சிகா க்ளோஸ் ஃப்ரெண்ட் மீன்ஸ் என்னன்னா நம்ம ஸ்கூல்ல படிச்சு எப்பயோ படிச்சு ஜஸ்ட் ஒரு இன்விடேஷன் வைக்க போய் அதுக்கப்புறம் உள்ள வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகும்போது சோஹெலை பாக்குறாங்க. இவங்களுக்கும் சோஹெலை பிடிச்சிருது, சோஹெலுக்கும் இவங்களுக்கு பிடிச்சிருது. அதான் நான் சொல்ல வருது என்னன்னு புரியுதா? பெஸ்ட் ஃப்ரெண்டோட புருஷனே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இவங்க கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா மறைமுகமா பேசுறது, டெய்லியும் சேட் பண்றது, இந்த சீட்டிங் வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அப்ப ரிங்கி பார்த்தது 2016 என்ன டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னா இவர் சீட் பண்றாரு. அதாவது நம்ம சங்கீதா மேம் எப்படி சொன்னாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த நடிகையோட பேர் சொல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்களும் நான் அந்த நடிகையோட பேர் சொல்லலாம் விரும்பல, ஆனா இவங்க யாரோட சீட் பண்றாங்க, எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா டிவோர்ஸ் பண்ண ஒரு 1-2 வருஷத்துலயே ஹன்சிகாவை தான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே டேட் போய் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹன்சிகாவுக்கு எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சவுத் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹன்சிகாவை பப்ளி கேர்ள், இன்னசென்ட் கேர்ள் அப்படின்னு தான் தெரியும். அதனால ஹன்சிகா மேரேஜ் போஸ்ட் போடும்போது எல்லாரும் போய் கங்க்ராச்சுலேஷன் சொன்னனால நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் காரிக்கு போனது தெரியாம போயிடுச்சு. நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உன் கூட இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்டே நீ அடிச்சு பிடிக்கி கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய ரெட் ஃபிளாக், உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் இதுக்கும் செட் ஆகலன்னு வந்தவங்கள நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப, அது எப்படி நீ போஸ்ட் போடுவ அப்படிங்கிற மாதிரி. அவங்க அது மட்டுமா பண்ணாங்க, இன்னும் வெறுப்பேத்துறதுக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல இவங்க மேரேஜ்ல என்னென்ன நடந்துச்சுன்னு இந்த நயன்தாராவோட ஃபேரி டெய்ல் பேக் ஸ்டோரிஸ் என்ன நடந்துச்சு அது மாதிரி இவங்களோட கல்யாணத்தை எடுத்து போட்டு அதுலயும் காசு பார்த்தாங்க. நல்லா தான் இவங்களோட மேரேஜ் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. கடைசியா ஒரு 8 மாசம் முன்னாடி தான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஹன்சிகா தனியா அம்மா வீட்டுல இருக்காங்க, ஏதோ செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப விஷயம் என்ன நடக்குதுன்னா, காலையில ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி ஹன்சிகாக்கும் சோஹெலுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க நிறைய விஷயம் ஒத்து போகலையா. ஆரம்பத்துல இவங்களும் ஜாலியா தான் இருந்தாங்க. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் பசிக்குது. So, when did you learn? I'm hungry. Okay, bye. எனக்கு இதை பார்க்கும்போது இப்படி இருக்கிறவங்க டிவோர்ஸ் ஆகுறாங்க. அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்ப பாரு தாலியை கட்டும் போது பொன் பிள்ளைகள் எல்லாரும் அழுதுருவாங்க. ஏன்னா அவ்வளோ எமோஷனல், நம்ம காதலிக்கிறோம், நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அழுகிறவங்க எப்படி சடனா ஒரு 2 வருஷத்துல பிரேக்கப் பண்றாங்க? ஒருவேளை தாலி கட்டும் போது அழுகணுங்கிறது ட்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரல. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அழுகுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் போது ஹன்சிகாவே இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன் எல்லாம் கரிச்சு கொட்டுறது என்னன்னா, உனக்கு வேணும் தான், உனக்கு தேவைதான், நான் அப்பவே சொன்னல உனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அதுல இங்கிலீஷ்ல ஒரு வரி வேற சொல்றாங்க, she stole my problem not my boyfriend அப்படின்றாங்க. அதாவது
நீ என்னோட பிரச்சனையை தான் எடுத்துக்கிட்ட, என் பாய் ஃப்ரெண்டெல்லாம் நீ திருடல அப்படின்னு ரிங்கி சொல்றதா மக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டா ஹன்சிகாவை ஒரு வில்லிய மாதிரி போர்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஹன்சிகா சைட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நாங்க எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம், இது வந்து எங்களுக்குள்ள செட் ஆகல, நாங்க மியூச்சுவலா பேசிதான் பிரியிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஹன்சிகா பெரிய எடுத்து பையனை கல்யாணம் பண்ணதே வந்து காசுக்காக தான் அப்படின்லாம் மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா ஹன்சிகா இப்போ வரைக்கும் ஜீவான சாலைமணி அதெல்லாம் கேட்கவே இல்லை, ஜஸ்ட் மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு இருக்காங்க. ஆனா ஹன்சிகாவை அப்படியாவது கடிக்காம விடுவானுங்களாம் பார்த்தா அப்பயும் கடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் தான் சவுத் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தெரியுது, ஈவன் எனக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கிற கப்பல் சடனா பிரிஞ்சு போகும்போது கஷ்டமா தான் இருக்குது. டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு புதிய ட்ரெண்டா போச்சு. நிறைய பேர் டேட் பண்றது இன்னும் புதிய ட்ரெண்டா போச்சு. நேத்து போட்ட இந்த தீபிகா படுகோன் கண்டென்ட்ல கூட நீங்க நிறைய விஷயத்த பார்க்கலாம். நீங்க அந்த கண்டென்ட்டை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, சி செலிபிரிட்டிஸ் எல்லாம் இப்போ இப்படிதான் இருக்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி. இப்பெல்லாம் சீட்டிங் பண்றதுலாம் ரொம்ப சாதாரணமா ஆயிப்போச்சு. எத்தனை பேர் கூட வேணாலும் போகலாம், எத்தனை பேர் கூட வேணாலும் வரலாம். இன்னும் சூப்பரா சொல்ல போகணும்னா, இப்போ நீங்க ஒரு செலிபிரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட நீங்க திருப்பி ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்களோட திருப்பி பார்ட்டிக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரித்திக் ரோஷன் எடுங்க. இன்னும் சொல்லட்டா, ரித்திக் ரோஷனும் ஹன்சிகாவும் வந்து நடிச்சிருக்காங்க, அது ரொம்ப பழைய படம், அது வேற விஷயம். ரித்திக் ரோஷனோட ஃபேமிலி இவங்க வந்து தனியா இருப்பாங்க, 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா பிரேக்கப் ஆன ஒய்ஃபுக்கு தனியா ஒரு ஃபேமிலி வந்தாச்சு, ரித்திக் ரோஷனுக்கு வேற ஒரு ஃபேமிலி வந்தாச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போவாங்க. எப்படிப்பட்டது பாருங்க. ஸோ பாலிவுட்ல ரொம்ப சகஜம். நீங்க தான் போய் நெஞ்சில அடிச்சுக்கிறீங்க, அடிச்சுக்கோ அப்படி பண்ணிட்டேடி அப்படிங்கிற மாதிரி. நானும் அவங்களுக்கு அதை பத்தி துளியும் கவலையே கிடையாது. அவங்களாம் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னா கொஞ்சம் குதூகலமா இருக்கும்ல, நீங்களே உங்க டைம் ஒதுக்கி தான் இந்த வீடியோ பாக்குறீங்க. ஸோ ஃபைனலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து ஒரு புதுசா ஒரு கிவ் அவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நீங்க நிறைய வியூஸ் கொடுக்குறீங்க, நிறைய பேர் ஆதரிக்கிறீங்க. ஆனா நீங்களாம் யார் ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து பேர் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா நீங்க கமெண்ட் பண்றதே கிடையாது. அதனால நீங்க உங்க பேரை கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த வீக்கெண்ட்ல யாருக்கு ஒரு கிவ் அவே, அவங்களுக்கு என்ன பரிசு கிடைக்க போகுது அப்படின்றத பொறுத்து சொல்றேன்.